ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம எஸ்டிஆர் படத்தோட புது அப்டேட். இந்த அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 3 படத்தோட அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதாவது சிம்புவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சிம்பு நடிக்க இருக்க அடுத்த 3 படத்தோட அறிவிப்பு வந்துச்சுங்க. அதுல முதல் படம் ராம்குமார் பாலகிருஷ்ணனோட இயக்கம், 2வது படம் ரொம்ப வருஷமாவே சொல்லிட்டு இருந்த தேசிங் பெரியசாமியோட இயக்கம், 3வது படம் பாத்தீங்கன்னா டிராகன் படத்தை இயக்குன அஸ்வத் மாரிமுத்துவோட இயக்கத்துல ஒரு படம். இந்த 3 படத்தோட அறிவிப்பும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ரிலீஸ் ஆயிட்டே இருந்துச்சு சிம்புவோட பிறந்த நாள் அன்னைக்கு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா கமல் கூட சேர்ந்து மணிரத்னத்தோட இயக்கத்துல தக்லைஃப் திரைப்படத்திலையும் நடிச்சு முடிச்சாரு நம்ம எஸ்டிஆர். இந்த படம் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கலன்னு தாங்க சொல்லணும். அடுத்ததா சிம்பு பாத்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணனோட இயக்கத்துல தன்னோட 49வது படத்துல நடிப்பாரு அப்படின்ட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா சில பல காரணத்தால பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அதனால மணிரத்னத்தோட இயக்கத்துல சிம்பு மறுபடியும் நடிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனா மணிரத்னம் பாத்தீங்கன்னா நான் புதுமுக நடிகர்களை வச்சு ஒரு படத்தை இயக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தகவல் இன்னைக்கு நேத்து வந்தது இல்லைங்க, பல வருஷமா வந்துட்டு இருக்க ஒரு தகவல் தான். அதாவது வெற்றிமாறனோட இயக்கத்துல நம்ம எஸ்டிஆர் நடிக்க இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சுன்னே சொல்லப்படுதுங்க. அதுவும் வட சென்னையை மையப்படுத்தின கதையில சிம்புவை வச்சு நம்ம வெற்றிமாறன் படம் இயக்க போறதா ஒரு தகவல் தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. வட சென்னையை மையப்படுத்தினா வட சென்னை படத்தை பத்தி இல்லைங்க, வட சென்னை ஏரியாவை மையப்படுத்தி இந்த படத்தை உருவாக்க இருக்காராம் வெற்றிமாறன். அதனால இந்த படத்து மேல ரசிகர்கள் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. இது வெறும் தகவலா போயிடுமா, இல்ல உண்மையாவே இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். வெற்றிமாறன் எஸ்டிஆர் காம்போ அமைஞ்சது அப்படின்னா செம மாசா இருக்குங்க. ஏற்கனவே வட சென்னை படத்திலேயே பாத்தீங்கன்னா அன்பு கேரக்டர்ல நம்ம சிம்பு தாங்க நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா சில பல காரணத்தால அந்த வாய்ப்பும் மிஸ் ஆச்சு. இப்ப வட சென்னை படத்துல விட்டத வட சென்னை ஏரியாவை மையப்படுத்தி எடுக்கிற படத்துல பிடிப்பாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.